الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها. قال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة. وقال أيضا: فاطمة سيدة النساء أهل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 25ஆம் நாள் நோன்பை நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பர்தாவின் சட்டங்கள். பொதுவாக உலகத்தில் இன்று நாம் பார்க்கிற ஒரு கண்கூடான ஒரு நிகழ்ச்சி, எந்த பொருள் பாதுகாக்கப்படுகிறதோ அதற்கு மதிப்பு அதிகம். சாதாரணமாக முற்காலத்தில் உப்பு மூட்டைகள் எல்லாம் மளிகை கடைக்கு வெளியில தான் கிடக்கும், எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருக்காது. மிக குறைவான விலையுமாக இருந்தது. சர்வசாதாரணமாக உப்பு மூட்டைகள் வெளியில தான் இருக்கும். அதனால் அதுக்கு மதிப்பும் ரொம்ப கம்மி, தூக்கிட்டு போறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஆனா இப்போ அந்த உப்பு கூட பாக்கெட் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பாக்கெட்டுக்குள் அடைபட்டு இருக்கிறது. இந்த பாக்கெட்டுக்குள் அடைபட்ட பிறகு அந்த உப்புக்கு மதிப்பு ஜாஸ்தி. இப்போ மளிகை கடையில் வெளியில பாக்கெட் உப்பை வச்சுட்டு போக முடியாது, காணா போயிடும், திருடிட்டு போயிடுவாங்க. அதனால இப்போ அந்த பாக்கெட் உப்பு கடைக்கு உள்ள இருக்கு. இதே பாக்கெட்டுக்குள்ள இல்லாம அது வெளியில சாதாரணமாக கோணிப்பையில் இருந்த சந்தர்ப்பத்தில் சர்வசாதாரணமாக வெளியில கிடந்திருந்தது. அதை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற நிலை இருந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும். ஒரு செல்போன் வாங்கினா கூட அதுக்கு ஒரு உரை போட்டு தான் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது கலர் மாறாமையே அப்படியே புதுசு மாதிரியே இருக்கிறதுக்கு அந்த கவர் போட்டாதான் அது அப்படி இருக்கும். இல்லை அந்த கவர் இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நாளையிலேயே அது மேல தூசிகள் பட்டு அழுக்குகள் பட்டு கொஞ்ச நாளையிலேயே அதனுடைய கலர் மாறி போயிடுது, அதனுடைய மதிப்பே குறைஞ்சு போயிடுது. ஒரு செல்போன் வாங்கி ஒரு கவரை போட்டு ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு பிறகு வித்தா கூட புது மொபைலை விற்கிற அளவுக்கு உண்டான அதே ரேட்ல விற்க முடியுது. ஆனா அந்த உரை போடாமலேயே, அந்த கவர் போடாமலேயே யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒரு 2 மாசத்துல வித்தாலும் கூட அதனுடைய விலை ரொம்ப தாறுமாறா இறங்கி போயிடுது. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பொருள் பாதுகாக்கப்படுகிற போது அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு அதிகம், வேல்யூ அதிகம். அதை நாம் ஏற்றிருக்கிறோம், ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. சர்வசாதாரண ஒரு பப்பாளி பழம் கடையில போய் வெளியில ஒருத்தன் அறுத்து விற்கிறான், அவன்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்டா ஒரு ரேட்டு,
அதே ஒரு கடையில பேக்கிங் பண்ணி அடைச்சி விற்கிறாங்க. அதுக்கு டபுள் மடங்கு அல்ல ட்ரிபிள் மடங்கு ரேட் அந்த பழத்துக்கு. ஆனாலும் மனுஷன் இந்த வெளியில விற்கிற பழத்தை விட அந்த பாக்கெட் பழத்தை தான் விரும்புறான். காரணம் என்னன்னா, அது மதிப்புக்கு உண்டான பழம். ஏன்னா அது பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது மறைவாக இருக்கிறது. அந்த பப்பாளி பழத்துல யாருடைய கையும் பட்டிருக்காது, எந்த தூசியும் அதை தொட்டிருக்காது, அது பாதுகாப்பாக இருக்கிறது என்பது நம்முடைய காரணம், நோக்கம். அதே போலவே பெண்கள் என்பவர்கள் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் என்பதனால்தான் இஸ்லாம் அவர்களை அடைத்து வைக்க விரும்புகிறது. இதற்கு பொருள் 4 சுவருக்குள் அடைத்து வைப்பதல்ல, தன்னுடைய அழகை மறைத்து வைப்பது. அவளுடைய அழகை வெளிப்படுத்துகிற போது அந்த வெளிப்படுத்துகிற அழகின் காரணத்தினால் அவளுடைய மதிப்பு குறைகிறது. சில சமயங்களில் சொல்லுவோம், இந்த வயசான இளைஞர்கள் எல்லாம் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு இடத்துல வாக்கிங் போறாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு வாக்கிங் போறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு தான் பார்த்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு தான் பார்த்த முகங்களே பார்த்துட்டு இருக்கிறது, புது புது முகங்களை பார்க்கறதா இருந்தா புது புது ரூட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முகத்தை அடிக்கடி பார்த்து கொண்டு இருந்தா ஜலிச்சு போயிடுது. அந்த முகத்தை மறுபடியும் பார்க்கறதுக்கு என்ன இருக்காது, மதிப்பு இருக்காது. அதனால பொதுவாக இந்த பெண்கள் தங்களுடைய அழகை எந்த அளவுக்கு மறைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு மதிப்பு அதிகம், மதிப்பு கூடுதல். எந்த அளவுக்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு மதிப்பு குறைவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சூரத்துன் நூர், பெண்களுக்கென்றே விசேஷமான ஒரு சூரா இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லிமு நிசாஅக்கும் சூரத்தன் நூர், உங்களுடைய பெண்களுக்கு சூரத்துன் நூரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். காரணம், ஒரு பெண்ணுக்கு, ஒரு பக்குவமான பெண்ணுக்கு, ஒரு பத்தினி பெண்ணுக்கு என்னென்ன அடையாளங்கள் தேவையோ அத்துணை அடையாளங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூறாவிலே அடக்கி வைத்திருக்கிறார். ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவனிடத்தில், மற்றவர்களிடத்தில், திருமணத்திற்கு பிறகு என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே எடுத்துச் சொல்கிறார். 24வது சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த சூறாவை கற்றுக் கொடுங்கள், இந்த சூறாவினுடைய விளக்கத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதிலே அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினாத்தி 31வது ஆயத்திலே, நபியே நீங்கள் சொல்லுங்கள் முஃமினான பெண்களுக்கு யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது என்பது ஆண்களுக்கு மட்டுமே உரிய ஒன்றல்ல, பெண்களுக்கும் உரியதுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது நபிகளாரோடு 2 மனைவிமார்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அப்போது உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் தெரியாத சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் வருகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 மனைவிமார்களையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க உள்ள போங்க, அவர் வர்றாரு. அந்த 2 பேரும் கேட்டாங்க, அவருக்கு தான் கண்ணு தெரியாத, வந்தா என்ன வராட்டா என்ன? அவர் கண்ணு தெரியாத சஹாபில வர்றார், அவர் பார்வை இல்லையே, அவர் எங்களை பார்க்க போறது இல்லையே, அப்புறம் நாங்க இருக்கிறதுனால என்ன நஷ்டம் வந்து போச்சு, அவர் தான் எங்களை பார்க்க மாட்டாரு என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க 2 பேருக்கும் பார்வை இருக்குதானே, நீங்க குருடு இல்லையே, உங்க 2 பேருக்கும் பார்வை இருக்கே. அப்படியானால் எப்படி ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பது ஹராமோ அதுபோல ஒரு பெண் ஆணை பார்ப்பதும் ஹராம் தான், விதிவிலக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதனால அல்லாஹ் இங்கு தெளிவாக சொல்கிறான், யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய மறை உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஜினா, விபச்சாரம் போன்ற அனாச்சாரங்களை விட்டும், அதுபோல தான் எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அந்த மறைப்பு உறுப்புகளை பிறருக்கு, அந்நியர்களுக்கு காட்டாத விதத்தில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, சாதாரணமாக என்ன உறுப்புகள் பெண்களுக்கு வெளியில் தெரியலாமோ அதை தவிர மற்ற அழகுகளை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு கூடாது. என்ன விஷயங்கள் வெளியில தெரியலாம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், முகமும் 2 கையினுடைய மணிக்கட்டு வரைக்கும் உண்டான இந்த பகுதிகளும் முகமும் வெளியில் தருவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதே தவிர வெளியில் தெரிய வேண்டும் என்பதல்ல. இங்கே தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. முகம் வெளியில தெரியலாம், அதே மாதிரி கையும் இந்த மணிக்கட்டு வரைக்கும் உண்டான பகுதிகள் பெண்களுக்கு வெளியில் தெரியலாம் என்று சொல்லப்பட்டது
தெரிவது ஆகுமானது, அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் பொருளே தவிர கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்பது பொருள் அல்ல. இன்னைக்கு பர்தா அப்படிதான் ஆயிப்போச்சு. என்னன்னா முகத்தை மறைப்பதற்கு பேர் பர்தாவே கிடையாது. முகத்தெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அப்படி எங்கேயும் சொல்லலையே, குர்ஆனோ ஹதீஸோ சொல்லலையே. கையை மறைக்கணும்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனால் முகமும் கையையும் தவிர என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க என்றால், தவிர என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம் கண்டிப்பாக என்பதல்ல, ஆகுமானது, அனுமதிக்கப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், நீங்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி விட்டீர்களேயானால் அந்த இஹ்ராம் கட்டிய நடையில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராம். எந்த பொருளையும் வேட்டையாடக்கூடாது இஹ்ராமுடைய ட்ரெஸ்ல இருக்கும்போது. உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் அல்லது உம்ராவுடைய காரியங்கள் முடிந்து விட்டால் நீங்கள் வேட்டையாடி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். வேட்டையாடுங்கள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஹஜ்ஜி அல்லது உம்ரா முடிச்ச உடனே கண்டிப்பா ஒரு வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போய் ஒரு மானையோ எதையோ ஒன்னா கண்டிப்பா வேட்டையாடி தான் திரும்பி வரணும் என்பது பொருளா? வேட்டையாடுவது அனுமதிக்கப்படுகிறது. இவ்வளவு நேரமாக உங்களுக்கு தடை பண்ணக்கூடாது என்கிற தடை இருந்தது. இனி உங்களுக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடை களையப்பட்ட பிறகு அது அனுமதிக்கப்படுகிறது என்பது பொருள். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா யஹில்லு லி இம்ரஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் தஹ்ருஜ யதாஹா இல்லா இலாஹுனா. ஒரு பெண், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய கையை இதுவரை வெளிப்படுத்துவது ஹலாலானது. இதை தவிர மற்ற இடத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா இதுவரைக்கும் வெளிப்படுத்துவது ஹலாலானது, ஆகுமானது. ஹலால் என்ன அர்த்தம்? ஆகுமானதுன்னு அர்த்தம். ஹலால் என்பதற்கு என்ன பொருள்? கண்டிப்பா திண்டே ஆகணும்னு அர்த்தமா? லட்டு ஹலால் தான், ஜாங்கிரி ஹலால் தான், இதெல்லாம் ஹலாலான விஷயங்கள் தானே, ஹராம் இல்லையே. அதுக்கு என்ன பொருள்? சக்கரை வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, திண்டு தான் ஆகணும், அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும்? ஹலால் என்பதற்கு பொருளே என்னன்னா ஆகுமானது, தவறல். அப்படி இருந்தால் தவறல் என்பது பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள். இந்த மணிக்கட்டு வரைக்கும் உண்டான கையை ஒரு பெண் வெளிப்படுத்துவது, வெளியில் தருவதாக வைப்பது ஆகுமானது, தவறல்ல. அபூதாவுதுடைய ஒரு ரிவாயத்தில், அல் ஜாரியத்து இதா ஹாலத் லம் யுஸ்லிஹ் அய்யுரா மின்ஹா இல்லா வஜ்ஹஹா வ யதாஹா இலல் மஃஸல். ஒரு பெண் பூப்படைந்து விடுவாளேயானால், வயதுக்கு வந்து விடுவாயானால், வயதுக்கு வந்து விட்டால் அவளுடைய முகம், இரண்டு கைகள், முட்டுக்கட்டு, இந்த மணிக்கட்டு வரைக்கும் உண்டான இரு கைகளை தவிர வேற எதுவும் பார்க்க அனுமதிக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, இந்த பகுதிகள் வெளியில் தெரிவது தவறல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதே சூரத்துன் நூருடைய அதே திருவசனத்தில், வல் யضربن بخمرهن على جيوبهن, முகத்தை மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மேலாடை, தலையை மறைப்பது, இந்த தலையிலிருந்து போடக்கூடிய முந்தானை அப்படின்னு சொல்றோமே, ஹிமார் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. வல் யضربن بخمرهن, இந்த ஹிமார் என்கிற முந்தானையை எந்த அளவுக்கு போடணும் என்பதை அளவை அல்லாஹ் சொல்கிறான். அலா ஜுயூபிஹின்ன, ஜுயூப்னு சொன்னா மேலாடை, ஜாக்கெட்னு சொல்லுவோம். பெண்களுடைய மேலாடைனா ஜாக்கெட். ஜாக்கெட்டின் மீது வரைக்கும் அவர்கள் போடட்டும். மேல தலையை மட்டும் ஓப்பனா இருந்து ஸ்கார்ப் மாதிரி போடுறாங்களா இல்லையா, அது எது வரைக்கும் இருக்கணும்? தன்னுடைய மார்பை மறைக்கிற அளவுக்கு இருக்கணும். இதனுடைய ஆயத்திலேயே சில தர்ஜுமாக்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், தலை, கழுத்து, மார்பு உள்ளிட்ட பகுதிகளை மறைக்கும்படியாக அவர்கள் தொங்க விடட்டும் என்பது பொருள். இப்ப ஃபேஷன் ஸ்கார்ப்லாம் வந்துருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் மொத்தமே, கழுத்து கூட மறையாது. ஒட்டுமொத்தமா இந்த முகத்துக்கு மட்டுமே அந்த ஸ்கார்ப், தலை முடி மட்டும் உள்ள போகும், அது கூட வெளியில, மீதி முடி வெளியே நிற்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கார்ப், ரொம்ப சின்ன, அதாவது 5 வயசு பிள்ளைக்கு போடுற ஸ்கார்ப் எல்லாம் 50 வயசு கிழவிக்கும் போடுவாங்க, அது ஃபேஷன் ஸ்கார்ப். இதே இஸ்லாமிய சொல்லல. கண்மணி நாயகன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஸ்கார்ப் என்னன்னா, மேல போடக்கூடிய, தலையை மறைக்கக்கூடிய அந்த துணி மார்பை மறைக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். அளவுகோலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல, யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك அத்னா யுரஃப்ன ஃபலா யுதைன வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 59வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, குல் லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமாருக்கும், வ பனாதிக, உங்களுடைய பெண் மக்களுக்கும்,
வனிசாஇல் முஃமினீன், முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கும்படியான ஒரு ஆடையை அணிந்து கொள்ளட்டும். முகத்தை மறைக்கும்படியான ஒன்றை அவர்கள் என்ன செய்ய, முகத்தையும் மறைக்கட்டும் அல்லாஹ் சொல்றான். இப்ப ஏற்கனவே ஹதீஸ்கள்ல சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் திறந்திருப்பது தவறல்ல. கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான், முகத்தை திறந்திருப்பது தவறல்ல. இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள், பெண்கள், முஃமினான பெண்கள், இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஆடையை, இந்த தலைக்கு போடக்கூடிய துண்டை முகத்திலேயும் தொங்க விடட்டும், முகத்தின் மீதும் தொங்க விடட்டும். ஏன் இப்படி முகத்தை மறைக்கணும்னு சொல்றான் அல்லாஹ்? ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, காரணத்தை அல்லாஹ் சொல்றான், இப்படி எந்த பெண்கள் முகத்தையும் மறைத்திருக்கிறார்களோ, இப்படி முகத்தை மறைப்பது அவர்கள் பத்தினி பெண்கள் என்று அறிந்து கொள்வதற்கு அடையாளம். ذَلِكَ أَن يُعْرَفْنَ ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, அவர்கள் அறியப்படுவதற்கு அப்படின்னு சொன்னா, அறியப்படுறதுன்னா என்ன, தெரிஞ்சுக்கிறது. முகத்தை மூடாம இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். முகத்தை மூடுனா தெரிஞ்சுக்க முடியுமா? முகத்தை மூடுனா யாருன்னு அடையாளம் தெரியுமா? நம்ம பொண்டாட்டியே முகத்தை மூடிட்டு இருந்தா யாரும் தெரியாது இல்லையா? முகம் திறந்திருந்தா அடையாளம் கண்டுபிடிக்கலாம், இது அவங்க இது இவங்கன்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, முகத்தை மறைக்க சொல்லிட்டு ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, இப்படி முகத்தை மறைப்பதுதான் அறியப்படுவதற்கு மிக நெருக்கமானது. என்ன அறியப்படுறது? சாதாரணமா பார்க்கிறது, தெரிஞ்சுக்கிறது என்கிற அர்த்தம் இங்க வாங்க முடியல. அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் பத்தினிகள், அவர்கள் நல்ல கற்புள்ளவர்கள் என்று அறியப்படுவதற்கு நெருக்கமானது. யார் முகத்தையும் மூடி இருக்கிறார்களோ அவர்களை நல்லவர்கள்னு சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? முகத்தை மூடாம இருக்கிறது நல்லதல்ல. குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முகத்தை மூடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மூடுவதே சிறப்புக்குரியது. முகத்தை மூடாமல் இருக்கிறது சிறப்புக்குரியதல்ல. அது மட்டுமல்ல, ஃபலா யுதைன, இப்படி அவர்கள் முகத்தை மறைப்பதின் காரணத்தினால் அவர்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டார்கள். பிரச்சனையும் வராது அவங்களுக்கு. முகத்தை திறந்துட்டு போனா பிரச்சனைகள் வரும், அழகு வெளிப்படும், அடையாளங்கள் தெரியும், எல்லாமே அழகுடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எனவே என்ன செய்வான், அவன் அந்த பெண்ணின் மீது ஏதாவது ஆண்கள் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்யலாம், அந்த பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முகத்தையும் மூடி போகிற போது அவர்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டார்கள், அதுக்கும் வாய்ப்பில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரெண்டு காரணங்கள் சொல்றான் முகத்தை மறைப்பதற்கு. முகத்தை பெண்கள் மறைக்க வேண்டும், அப்படி மறைப்பது அவர்கள் பத்தினிகள் என்பதற்குண்டான அடையாளம். இன்னொன்று, அவர்கள் பிறரின் மூலமாக எந்த துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்பதற்குண்டான ஒரு அடையாளம். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிறார். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகத்தை மறைப்பது சம்பந்தமாக அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட அனுமதிதானே தவிர அது கடமை அல்ல. கண்மணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சிறப்புக்குரிய காரியம் எது என்பதை சொல்லி காட்டுகிறான். சிறப்பான காரியம் பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடி நடப்பதே தவிர பெண்கள் தங்களுடைய முகத்தை திறந்து நடப்பது அல்ல. பொதுவாக பெண்களை மறைப்பதற்குண்டான மிகப்பெரிய காரணமே என்னன்னா, அந்த பெண்களின் அழகின் மூலமாக முக்கியமாக அந்த பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுதான். கூட நம்ம கேட்கலாம், அழகு இருந்தா தானங்க பிரச்சனை, பல்லு ரெண்டும் இவ்வளவு பெருசா நீட்டிக்கிட்டு இருக்கு, முகத்தை பார்த்தாலே சகிக்க மாட்டான், அது மாதிரி தித்துவாய் பல்லு அசிங்கமா இருக்கு, இந்த மூஞ்சையுமா மறைக்கணும், இந்த முகத்தையுமா மறைக்கணும், இந்த முகத்தை மறைச்சா என்ன மறைக்காட்டா என்ன, யார் இந்த முகத்தை பார்க்க போறா அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்றான். வல் கவாயிது மினன் நிசா இல்லாத்தி லா யர்ஜூன நிக்காஹன், சூரத்துன் நூர் 24வது சூராவின் 60வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், வல் கவாயிது மினன் நிசா, பெண்களில் வயது முதிர்ந்தவர்கள், எந்த அளவுக்கு வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், லா யர்ஜூன நிக்காஹன், இனி அந்த பெண்ணுக்கு நிக்கா செஞ்சு வைக்க முடியாது. கிழவி, யாரு கிழவி, கிழவிக்கு போய் இனி நிக்கா முடிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? லா யர்ஜூன நிக்காஹன், இந்த கிழவிக்கு இனி நிக்கா முடிக்கிறது சாத்தியம் இல்லை. அது மாதிரியான கிழவிகள், வயசானவங்க,
இவங்க ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன் ஐ யலஅன சியாபஹுன்ன கைர முத்தபர்ரிஜாத்தின் பிஸீனா. இவர்கள் பர்தா என்கிற இந்த மேலாடையை அணியாமல் இருப்பது குற்றமல்ல. வீட்டில் இருக்கிற பாட்டி மாதிரி எல்லாம் இருப்பாங்களா இல்லையா, அவங்களும் பர்தா போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கணும்னா தேவையில்லை. அனுமதி கொடுக்குற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தேவையில்லை. அவங்க வெளியில வந்தா கூட பர்தா போட வேண்டிய அவசியம் இல்லை. வயசானவங்க எந்த அளவுக்கு வயசாயிருக்கணும், இனி அந்த பெண்ணுக்கு நிக்கா செய்ய முடியாது, நிக்காவுடைய இதெல்லாம் தாண்டியாச்சு, முடிஞ்சு போச்சு, இனி நிக்கா செய்ய முடியாது என்கிற அளவுக்குண்டான வயோதிக பெண்மணிகள். இந்த பெண்மணிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய மேலாடையாக இருக்கக்கூடிய பர்தாவை கழட்டி வைப்பது தவறல்ல. அங்கேயும் அல்லாஹ் ஒரு நிபந்தனை கொடுக்கிறான், கைர முத்தபர்ரிஜாத்தின் பிஸீனா, அழகை வெளிப்படுத்தாத அளவுக்கு மேலாடையை களைவது அழகல் தவறல்ல. பர்தாவை கலட்டினா அப்பவும் நிக்கா முடிக்கவே வாய்ப்பில்லை. அந்த கிழவி கூட எப்படி இருக்கிறா, ரொம்ப அழகா இருக்கிறா. அப்படிப்பட்ட கிழவி கூட என்ன செய்யறா, ரொம்ப அழகா இருக்கிறா, பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறா. அப்படின்னா அந்த பெண்ணையும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன, நீ கிழவியாவே ஆகி போனாலும் பரவாயில்ல, நீ பர்தா போட்டுதான் ஆகணும். கைர முத்தபர்ரிஜாத்தின் பிஸீனா அப்படின்னு சொன்னா அழகை வெளிப்படுத்தாத அளவுக்கு, அழகு வெளிப்படுத்தக்கூடாது. என்ன ஜத்து இப்படிலாம் நியாயமா, இதெல்லாம் இப்படிலாம் கூடவா பொம்பளைங்க இருப்பாங்க, இப்படிலாமா நடக்கும்? ஏன் நடக்கல? எவ்வளவோ பத்திரிகையினுடைய நிகழ்வுகளை பாக்குறோமா இல்லையா? 60 வயசு பெண்ணு 16 வயசு பையனோட ஓடி போயிடுறா, கடத்திட்டு போயிடுறா. ஆனா அவளுக்கு 60 வயசு ஆகி போச்சு, 65 வயசு ஆகி போச்சு. 80 வயசு பெண்ணை ஒருத்தன் போய் பாலியல் பலாத்காரம் செய்யறான். 70 வயசு கிளவி அவ. என்ன சொல்ல போனா படுத்த படுக்கையா கிடக்கிற ஒருத்தி, அவளுக்கு எந்த அசைவுகளுமே இல்லை, எதுவுமே அவளால செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பெண்ணை கூட பலாத்காரம் செய்யக்கூடிய கொடூர மனிதர்கள் உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப எல்லோருக்குமான சட்டத்தை தான் அல்லாஹ் இயற்ற முடியுமே தவிர யாரோ ஒரு சிலரை வச்சு சட்டங்கள் இயற்ற முடியாது. அப்ப ஒட்டுமொத்தத்துக்கும் நல்லது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தி கிளவியாவே ஆகி போனாலும் சரி, அவளிடத்தில் அழகு இருக்குமேயானால் அவளுக்கு பர்தாவசியம். கிளவி ஆனா அவள்கிட்ட அழகல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு கிளவியாத்தான் இருக்கிறா அப்படின்னா இப்ப என்ன செய்யலாம், அவள் தன்னுடைய மேலாடையை அந்த பர்தாவை அகற்றிக் கொள்வது தவறல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இனி அந்த பெண்ணுக்கு கூட, அந்த கிளவிக்கு கூட, எந்த கிளவி நிக்காவும் செய்ய முடியாது, அவளை பார்த்து யாரும் ஆசையே வராது அந்த பெண்ணை பார்த்தா, அப்படிப்பட்ட ஒரு கிளவி இருப்பாளே, அந்த கிளவி கூட அந்த பெண்களும் பத்தினித்தனமாக பக்குவமாக இருந்து கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது. அந்த கிளவி கூட பர்தா போடுறது நல்லதுன்னு அல்லாஹ் சொல்றான். பர்தாவை கலட்டி இருப்பது பத்திரித்தனத்திற்கு மாற்றமானது. பத்திரித்தனத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கிளவி கூட எது செய்வது நல்லதுன்னு சொல்ற அல்லாஹ், பர்தாவை அணிந்து கொள்வது நல்லது. வல்லாஹு ஸமீஉன் அலீம். எனவே பர்தாவை பொறுத்தவரை, முகத்தை மூடுகிற இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள், ஆனால் அதை கடமையாக்கவில்லை. எனவே முகத்தை மறைப்பதென்பதும் பர்தாவினுடைய ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்வார்கள், அல் மர்அத்து ஔரத்துன், ஒரு பெண்ணை தன்னுடைய எந்த பகுதியெல்லாம் மறைக்கலாம் அப்படின்னு கேட்டா, திர்மிதியினுடைய அந்த ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பெண் முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டியவள், ஒரு பெண் முழுக்க முழுக்க மறைக்கப்பட வேண்டியவள், ஔரத்து தான் அவள் முழுக்க. குறிப்பாக அவளுடைய பின்னல் ஆடைகள், அவளுடைய முடி, இதுவும் ஒரு ஔரத், அதுவும் வெளியில் காட்டப்படக்கூடாது. புர்காவெல்லாம் போட்டுக்கிட்டு முடியத்துக்கு எங்க விடுறது, வெளியே போட்டுக்கிறது, அதுல ஒரு 4 முழம் மல்லிகைப்பூ வச்சுக்கிறது, அதுக்கு மேல ஒரு பின்னு, இதெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு போற எத்தனையோ பர்தாக்களும் இருக்கதான் செய்யுது. இந்த பர்தா போட்ட என்ன பிரயோஜனம்? பொதுவாக அல்லாஹ் பர்தா போடும்படி கட்டளை இடுவதே காரணம் என்னன்னா, உங்களுடைய அழகு வெளிப்படக்கூடாது. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்கு தான் பர்தா. இப்ப பர்தாவே அழகானதா மாறி போச்சு. இந்த பெண்ணே அசிங்கமா இருந்தாலும் சரி, அவ போட்டிருக்கிற பர்தாவை பார்த்தா ஒருத்தனுக்கு ஆசை வருது. அந்த பெண்ணை பார்த்தா கூட அவன் ஆசைப்பட மாட்டான், அவளை பார்த்தா கூட 100 அடி தள்ளி போயிடுவான். ஆனா அவ போட்டிருக்கிற பர்தா இருக்குதே, அந்த புர்கா இருக்குதே, அதை பார்த்தா அவளுக்கு ஆசை. ஏன்? அவ்வளவு டிசைனிங்ஸ், அவ்வளவு அழகு. அந்த அழகை குறைப்பதற்குத்தான் பர்தாவை தவிர அழகை கூட்டுவதற்கு பர்தா இல்லை.
அழகு வெளிப்படாமல் இருப்பதற்குத்தான் பர்தா. அப்படிப்பட்ட பர்தாவைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறானே தவிர அழகை வெளிப்படுத்துவதானால் அதுக்கு எதுக்கு பர்தா போடணும்? இருக்கிற சாலையாவே போயிடலாமே. எனவே அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தி லஅனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அஸாபுன் அதீம். சூரத்து நூருடைய 23வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், உடலை மறைப்பது மட்டும் ஒரு பெண்ணுக்கு மறைப்பல்ல, அவளுடைய சொற்களையும் மறைக்க வேண்டும், அவளுடைய வார்த்தையும் மறைக்கப்பட வேண்டியது. நல்ல முஃமினான பெண்களின் மீது யாராவது அவர்களுடைய கற்பு குறித்து அநியாயமாக இட்டுக்கட்டினால் அவர்களுக்கு உலகத்திலேயும் மறுமையிலேயும் சாபம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். பெண்களை பொறுத்தவரை வாய் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, ஆனா பேசாம இரு அப்படின்னா கேட்க முடியாது. அது ரொம்ப சிரமம். அதனால எப்படியாவது நேரம் கிடைக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, ஏத்த வீட்டுக்காரங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, இப்ப ரொம்ப சர்வசாதாரணம் செல்போன்ல வீட்டுல பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே கூட என்ன செஞ்சு அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம்னாலும். இப்படி அரட்டடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவளை பத்தி, இவளை பத்தி, அங்களை பத்தி, இங்க பத்தி, எல்லாத்தையும் பத்தி பேசுறது. அங்க போனதை நான் பார்த்தனே, இது இங்க போனதை நான் பார்த்தனே என்று இவர்களுக்குள் பேசிக்கொள்வது. இந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக வன்மையாக கண்டிச்சு, இது எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடும்னா, லஅனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலேயும் மறுமையிலேயும் நீங்கள் சாபத்திற்குள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான், 33வது அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாப்னுடைய 32வது ஆயத்தில், ஃபலா தஹ்லஅன பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வ குல்ன கௌலம் மஅரூஃபா. உங்களுடைய சொற்களில், பெண்களை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய வார்த்தைகளில், பேச்சில் குலைந்த பேச்சை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். குலைவான பேச்சு, ஹலோ என்ன பண்றீங்க அப்படி கேட்காதீங்க. ஹலோ என்ன பண்றீங்க, யார் வேணும், அவங்க வெளியில போயிருக்காங்க, அப்படி போல்டா பேசுங்க. எப்படி பேசாதீங்க, ஹலோ. நல்ல குரலே அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குரலை வர வச்சு, அவங்க வெளியில போயிருக்காங்க, நீங்க அப்படின்னு என்ன செய்ய, ரொம்ப குலைஞ்சு போய் இத பேச்சை கேட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யும், அவர் இல்லைன்னா பரவாயில்ல உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிடறான், இங்க பேச்ச ஆரம்பிச்சிடறான். இப்படி குலைவான பேச்சை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடை விதிக்கிறான். தடை விதிச்சிட்டு காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான், ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய உள்ளத்தில் இச்சை என்கிற நோய் இருக்குமோ அவர்களுக்கு இது தூண்டுகோலாக அமைந்துவிடும். உங்களுடைய இந்த குரல் ஒரு இச்சைக்கு தூண்டுகோலாக அமைந்துவிடும், அவனை தூண்டுற மாதிரி ஆயிடும். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, எனவே நீங்கள் பேசுவதானால் நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள். ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டுல உம்மு யஹ்யா என்கிற ஒரு பெண்மணி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த நிகழ்வை சொல்வார்கள். இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜினுடைய இடையில ஒரு பெண், ஒரு வயசான பெண்ணை பார்க்கிறாங்க. அந்த பெண்மணி பாதையினுடைய ஓரத்துல யாருமே கவனிக்காத ஒரு நிலையில படுத்து கிடக்குறாங்க. இப்னு முபாரக் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப வயசானவங்களா தெரியுது, பாவம், ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னாங்க. அந்த பெண் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு பதில் சொல்வதற்கு பதிலாக குர்ஆனுடைய ஆயத்தையே பதிலாக சொன்னாள். சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 58வது ஆயத்தாக இதை சொல்வான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ்விடமிருந்து உண்டான சொல்லாக உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக. வலைக்கும் சலாமுக்கு உண்டான அர்த்தம் தான். ஆனா வலைக்கும் சலாம் அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு வார்த்தை. ஆனா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம்ங்கிறது குர்ஆனுடைய வார்த்தை. குர்ஆனுடைய வார்த்தையே அந்த பெண்ணு பதிலாக சொன்னான். இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம், குர்ஆன் நமக்கு கேள்வி கேட்ட குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லுவாங்க போல தெரியுது அப்படின்னு, ரஹிமஹல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. உடனே அந்த பெண் சொன்னா, ஒமை யுதுலில்லாஹு ஃபலா ஹாதியலா, சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 186வது ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது, நேர்வழி கிடைக்கலன்னா ரஹமத்து கிடைக்காது. நீங்க எனக்காக துஆ செய்றீங்க, இரஹமஹல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும்னு சொல்றீங்க. எப்ப அல்லாஹ் ரஹமத் செய்வான்? நான் நல்லவனா இருந்தா ரஹமத் செய்வான். அல்லாஹ் என்ன வழிகேட்டுல விட்டுட்டா என்ன செய்ய முடியாது, எனக்கு ஹிதாயத்து காட்டக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்கிற அர்த்தம் புதிந்த அந்த வார்த்தையை சொன்னாங்க. சரி, பேசிக்கிட்டே இருந்தா பேசுவாங்க போல தெரியுது அப்படின்னு, சரிம்மா நீங்க எங்க போகணும்
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வழியில படுத்திருக்கிறீங்களே, எங்க போறீங்க? உடனே அவங்க 17வது சூராவுடைய ஆரம்ப ஆயத், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படிங்கிற ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் என்கிற இடத்துக்கு நாம் கொண்டு போனோம், பலஸ்தீனில் உள்ள பைத்துல் மக்தஸுக்கு நாம் மேராஜுக்காக அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அதாவது நான் இப்ப மக்காவில் இருக்கேன், எங்க போனோம்? பலஸ்தீனுக்கு போகணும், பைத்துல் மக்தஸுக்கு போகணும். இதையும் அந்த பெண் தனியாக சொல்லல, குர்ஆனுடைய அந்த ஆயத்தையே ஓதி காட்டினாங்க. ரொம்ப நாளா இங்க தங்குற மாதிரி தெரியுதம்மா, நீங்க எவ்வளவு நாளா இங்க படுத்திருக்கிறீங்க, எவ்வளவு நாளா இங்க சிரமம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப அவங்க திரும்ப பதில் சொன்னாங்க, சலாச லயாலின் சவியா, சூரத்துல் மரியம் 19வது சூராவுடைய 100வது ஆயத்தாக இருக்கக்கூடிய சலாச லயாலின் சவியா, சரியாக 3 நாட்கள் என்கிற அந்த விஷயத்தையும் ஆயத்திலிருந்தே பதில் சொல்ல. அப்ப அவங்க கேட்கிறாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? 3 நாளா இங்கேயே படுத்து கிடக்குறீங்க, சாப்பாடு குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? அப்படிப்பா திரும்ப அவங்க பதில் சொன்னாங்க. சூரத்து ஷூரா 26வது சூராவுடைய 79வது ஆயத்துல, ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அந்த அல்லாஹ்வே எனக்கு சாப்பாடும் தர்றான், அந்த அல்லாஹ்வே எனக்கு குடிக்க பருகவும் தர்றான். யாரோ வர்றவங்க போறவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லல. ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன் என்கிற அந்த ஆயத்தையே சொல்லி காட்டி அல்லாஹ்வே எனக்கு எல்லாமே தர்றான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க திரும்ப கேட்கிறாங்க, அப்படின்னா நீங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களா தெரியுது, ரொம்ப அதிகமா நீங்க தொழுகையாளியா தெரியுது, வணக்கசாலியா தெரியுது, ஒதுக்குலாம் என்ன பண்றீங்க? உங்களால எஞ்சி நடக்க கூட முடியாத அளவுக்கு உள்ள கண்டிஷன்லாம் நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது, ஒது செய்யறதுக்குலாம் என்ன பண்றீங்க? அப்போ சொன்னாங்க, ஃபைல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு, சூரத்துல் மாஇதா 5வது சூராவுடைய 6வது ஆயத்தில் வரக்கூடிய, நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளலையானால் தயம்மம் செஞ்சுக்குங்க. தண்ணிக்கு எந்திரிச்சு போகணும், என்னால முடியலையா, பக்கத்துல இருக்கு மண்ணில் அடிச்சு என்ன செஞ்சுக்கிறேன், தயமும் செஞ்சுட்டு என்னுடைய இபாதத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க கேட்டாங்க, என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்களா, நான் சாப்பாடு தரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 187வது ஆயத்தில், அத்திம்மு சியாம இலல் லைல், நீங்கள் இரவு வரை, சூரியன் மறையும் வரை உங்களுடைய நோன்பை பரிபூர்ணமாக்குங்கள். அப்படின்னா நீங்க சாப்பாடு தந்தாலும் இப்ப நான் சாப்பிட முடியாது, ஏன்? நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறது அந்த ஆயத்தின் மூலமாக விளக்குனாங்க. அப்ப அவர் மறுபடியும் கேட்கிறார், இது ஒண்ணு ரமதான் மாசம்லாம் இல்லையே, இப்ப என்ன நோன்பு? அப்பவும் அவங்க பதில் சொல்றாங்க, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 158வது ஆயத்தில், ஃபமன் ததவ்வா கைரன் ஃபைன்னல்லாஹு ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் சொல்றான், நஃபீலான வணக்கங்கள் யாரு அதிகம் செய்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப இது ஃபர்தான நோன்பு நான் வைக்கல, சும்மா படுத்து கிடக்கிறதுக்கு நான் நஃபீலான நோன்பு வைக்கலான்னு நஃபீலான நோன்பு வச்சிருக்கிறேன். அப்பவும் அவர் விடல, திரும்ப கேட்கிறாரு, அப்படியே இருந்தா கூட சஃபர், நீங்க பிரயாணத்துல இருக்கீங்க, பிரயாணத்துல இருக்கும் போது நோன்பு விட்டுருக்கலாமே, பிரயாணத்துல நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கும் பதில் சொன்னாங்க 184வது ஆயத்தில் சூரத்துல் பக்கராவுடைய, வான் தகூமு வான் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், சஃபர்ல நீங்க நோன்பு வைக்க வேணாம், ஆனா அப்படி நோன்பு வச்சா அது உங்களுக்கு நல்லதுன்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு வைக்க வேணாம் சலுகை, ஆனா நோன்பு வச்சா நல்லது. முகத்தை மறைக்க வேணாங்கிறது சலுகை, முகத்தை மறைச்சா நல்லது. அதுபோல இங்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நோன்பு வச்சா நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கான், அதனால நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இப்போ அவர் கேட்டாராம், நீங்க என்ன வேற பேச்சே பேச மாட்டீங்களா? ஆயத்தை வந்தா குர்ஆனா தான் கொட்டுமா? நான் கேட்கறது கரெக்டாலாம் பதில் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் அவங்க பதில் சொன்னாங்க. சூரத்துல் காஃப் 50வது சூராவுடைய 18வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வார், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் மலக்குகளை வைத்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வேற பேச்சு பேச முடியும்? நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட மலக்குகள் எழுத்திக்கொண்டே இருக்கிறாங்க, எழுத்தின் மூலமாக வடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குர்ஆனுடைய வார்த்தையை தவிர வேற எதையும் பேச முடியாது, பேசுனா பாவி ஆயிடுவேன், வேற வார்த்தைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறார். இவர் கேட்கிறார், சரி நீங்க இங்க இருந்து பைத்துல் மக்தஸ் போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க என்னுடைய இதுல ஏறிக்கிறீங்களா, என்னுடைய ஒட்டகத்துல ஏறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப, அப்ப அவங்க சொன்னாங்க, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 197வது திருவசனம், வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான். அப்படின்னா ஏத்துக்கிறேன், நீங்க கொடுக்கிறது இது ஹெல்ப், இந்த ஹெல்ப்பை நான் ஏத்துக்கிறேன், இந்த ஹெல்ப்புக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் என்று சொன்னாங்க. சரி நீங்க மேல ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க சூரத்துல் நூர் இதே 24வது சூராவுடைய 30வது ஆயத்தில் வருகிற குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், அங்க அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், முஃமினான ஆண்களுக்கு, முஃமினான ஆண்களும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும்.
நான் இப்ப மேல ஏறுறேன், அப்ப என்னுடைய ஆடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நான் எப்படி ஏறுறேன்றதெல்லாம் பார்க்க வேணாம், நீங்க உங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அவர் தாழ்த்திக்கிட்டார். தாழ்த்த உடனே இந்த அம்மா மேல ஏறினாங்க. ஆனா ஏற தெரியாம கீழே விழுந்துட்டாங்க. வயசானவங்க ஏற முடியல, ஏற தெரியாம கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனேயே சூரத்து ஷூரா 26வது சூராவுடைய 30வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயாஃபு அன் கஸீர். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அது நீங்க செஞ்ச தவறின் காரணத்தினால்தான். இப்ப நான் கீழே விழுந்தது எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு கஷ்டமானதான். ஆனா நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன். எது? குர்ஆனை தவிர வேற எதையுமே பேசாத ஒரு பெண் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கேன், அதனால என்ன செஞ்சிருக்கேன், அல்லாஹ் என்ன தண்டிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஏற தெரியல, நான் ஏறுறதுக்கு நான் முறை சொல்லி கொடுக்குறேன், எப்படி ஏறணும் ஒட்டகத்துல அப்படின்னு நான் சொல்லி தர்றேன், நீங்க அது மாதிரி ஏறினீங்கன்னா ஏறிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் அவங்க சூரத்துல் அன்பியா 21வது சூராவுடைய 79வது ஆயத், ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் நபி அவர்களுக்கு நாம் அதை விளங்க வைத்தோம் என்கிற ஆயத்தை சொல்லி, நீங்க சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன், நீங்க சொல்லுங்க என்று சொல்ல அவர் சொல்லி காட்டினார். சொன்ன பிறகு இவங்க ஏறி உட்கார்ந்தாச்சு. ஏறி உட்கார்ந்த பிறகு 43வது சூராவுடைய 13 மற்றும் 14வது ஆயத்தில் அல்லாஹ் பிரயாணத்தினுடைய துஆவை சொல்லி காட்டு, சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கிற இந்த துஆவை, இந்த ஆயத்தை, அதுவும் குர்ஆனுடைய ஆயத், இந்த ஆயத்தை ஓதுனாங்க. ஓதுனோன்னா இவர் சரி போடும், இவர் யதார்த்தமா வந்தாரு, வந்த இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டாரு, இப்ப இவங்களை கொண்டு போய் பைத்துல் மக்தஸ்ல விட்டுட்டு இவர் அடுத்த வேலையை பார்க்கணும். அப்ப இவர் கொஞ்சம் ஸ்பீடா போனார். அப்ப சூரத்துல் லுக்மான் 31வது சூராவுடைய 19வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வார், வக்சுத் ஃபீ மஷ்இக வக்லுல் மின் சௌத்திக். ஒட்டகத்தை ஓட்டும் போது என்ன செய்வாங்கன்னா, இந்த மாட்டை ஒரு மாதிரி பார்த்துருப்போம்ல ஊர்ல எல்லாம், ஹாய் 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 அப்படி சத்தம் போட்டாதான் அதுக்கு ஜோஷ் வரும், ஓடும். அது மாதிரி ஒட்டகத்துக்கு கவிதைகள்லாம் படிப்பாங்களாம், ஹதீஸ்கள்ல வருது. கவிதைகள் படிக்க படிக்க அது ரொம்ப ஜோஷா ஓடுமா, சும்மா போனா அப்படியே ஆடி அசைஞ்சு போகுமா. அதனால இவர் சத்தம் போட்டு கவிதைகள் படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு அதை ஸ்பீடா ஓட்டிட்டு போனார். இந்த அம்மா வயசானவங்க மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா, உடனே இந்த ஆயத்தை ஓதுனாங்களா, உங்களுடைய நடையில் நீங்கள் கொஞ்சம் தாமதம் செய்யுங்க, இவ்வளவு ஸ்பீடெல்லாம் ஓடாதீங்க, நம்மளால தாங்காது, மெல்லமா போங்க, உங்களுடைய குரலையும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, ஏன் இந்த கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஆயத்தை ஓதி காட்டுங்க. இவர் என்ன செஞ்சாரு, எதுக்கு வம்பு நமக்குன்னு வாயை பொத்திட்டார், ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் சும்மா அது பாட்டுல வண்டியை ஓத்து. அப்பவும் அந்த அம்மா சும்மா இருக்கல. சூரத்துல் முஸம்மில் 73வது சூராவுடைய 20வது ஆயத்தில் வரக்கூடிய ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். ஏன் சும்மா வர்றீங்க, குர்ஆனுடைய வசனங்கள் ஏதாவது ஓதிட்டு வரலாமே, எதுக்கு சும்மாவே வர்றீங்க, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஏதாவது ஓதிட்டு வரலாமே அப்படின்ன உடனே அவர் மறுபடியும் என்ன செஞ்சாரு, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓத ஆரம்பிச்சிட்டார். இப்ப அப்புறம் தான் கேட்டார், ஏமா உங்களுக்குலாம் என்ன கணவன் புருஷனோ அல்லது பிள்ளைகளோ இல்லையா, நீங்க இப்படி தனியா வந்து இப்படி அனாதை மாதிரி கிடக்குறீங்க, உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சூரத்துல் மாஇதாவுடைய 101வது ஆயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஃஅலு அன் அஷ்யா இன் துப்தலக்கும் தஸூக்கும். சில விஷயத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்க, அதனுடைய பதிலை கேட்டா உங்க மனம் கஷ்டப்படும். சில விஷயத்தை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாதுன்னா, அதனுடைய பதிலை கேட்டா உங்களுக்கு மனசு கஷ்டமாகும். கரவை ஏதோ பிரச்சனையில போயிட்டாரு, இல்ல ஏதோ ஒண்ணு சொல்வதற்காக நம்ம அப்படி சொன்னாங்க, விட்டுருங்க. அப்புறம் இதையும் மோதி காட்டுறாங்க சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது ஆயத்தில், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. என்னங்க இந்த காசு, இந்த கணவன், இந்த பிள்ளைங்க, இதெல்லாம் உலகத்துடைய அலங்கார பொருட்கள், இதெல்லாம் விட்டுட்டு போற ஒரு ஒண்ணு. அது இன்னைக்கு விட்டா என்ன, நாளைக்கு விட்டா என்ன, இறந்த பிறகு விட்டுட்டு போறதை நான் கொஞ்சம் முன்னாடியே விட்டுருக்கிறேன், அவ்வளவுதான் என்பது போல இந்த ஆயத்தையும் மோதி காட்டினாங்க. இப்ப இவர் கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்த உடனே இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, ஆனா அதிக பராமரிப்பு இல்லை. இப்ப யார்கிட்ட கொண்டு போய் இவங்களை ஒப்படைக்கிறது, பைத்துல் மக்தஸ்ல. அப்ப இவர் கேட்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா, அடையாளம் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் நான் ஒப்படைச்சிட்டு போறேன் என்ற உடனே 125வது ஆயத் சூரத்துன் நிசா 4வது சூராவுடைய 125வது ஆயத்தில், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக, நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஒரு பையன் பேர் இப்ராஹிம். இன்னொரு சூரத்துன் நிசாவுடைய 164வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, இன்னொருத்தர் பேர் மூசா. சூரத்துல் மரியமுடைய 12வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவ்வா, இன்னொரு பையன் பேர் யஹ்யா. 3 பேரையும் 3 ஆயத்தை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இவர் சரியான அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டார். சேர்த்த உடனே இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, ஃபபஅது அஹதக்கும் பிவரிகிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல்யஅதிக்கும் பிரிஸ்கின் மின்ஹு.
சூரத்துல் கஹ்ஃபினுடைய 19வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், இவர் நம்மள நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு, அதனால நம் சார்பாக இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, சும்மா அனுப்புறீங்க. நமக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்கார், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், அதுக்காக இவருக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது ஒன்னை கொடுத்து அனுப்புங்க என்பதையும் ஆயத்தின் மூலமாக சொன்னாங்க. அப்ப இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த மகன்கள்ட்ட கேட்டாங்களாம், இந்த அம்மா எப்பவுமே இப்படித்தானா? எப்ப இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்விடத்தில் பதிவேட்டில் எழுதப்படுகிறது இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, அன்னையிலிருந்து இந்த அம்மா இப்படித்தான், எதுக்குமே வேறு எந்த வார்த்தைகளையும் உபயோகிக்கிறது இல்ல. அவங்க பேசுற முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சும் குர்ஆனாக மட்டுமே இருக்கிறது என்று பதில் சொன்னார்களாம். இப்படிப்பட்ட நன்மக்களும் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய குரல் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே உங்களுடைய குரலை வெளிப்படுத்தாதீர்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உங்களுடைய குரலை குறையுங்கள். அதே போல 24வது இதே சூரத்து நூருடைய 31வது ஆயத்தில் இதையும் சொல்கிறான், வலா யல்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன லியுலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன. உங்களுடைய மறைந்திருக்கிற அழகு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கால்களை தட்டி கொண்டு செல்லாதீர்கள். செருப்பு நல்ல ஹீல்ஸ் செருப்பா போட்டுக்கிட்டு டங் 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 அப்படின்னு போகணும். அப்படி போகும்போது எல்லாரும் என்ன செய்யணும், எங்கெல்லாம் கவனம் இல்லாம இருக்கிறானோ அவன்லாம் என்ன செய்யணும், நம்மள திரும்பி பார்க்கணும். இப்படி மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, போவாதீங்க. அதே மாதிரி கொலுசு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், கொலுசு பெண்களுக்கு சலங்கை உள்ள கொலுசு ஹராம். அடுத்தவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய சலங்கை உள்ள கொலுசு ஹராம், பெண்களுக்கு சலங்கை இல்லாத கொலுசுகள் ஆகமாக்கப்பட்டது. அதே போல பெண்கள் அத்தர் அணிந்து கொண்டு போடுவது, வெளியில வாசனமா வெளியில போகுது. ஐயுமா இம்ராஅத்தின் இஸ்தஅத்தரத் ஃபஹரஜத் ஃபஹிய ஜானியா. நான் ஏற்கனவே அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருந்தேன், ஹதீஸ் சொல்லல. ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் அத்தர் போட்டுக்கொண்டு வாசனை திரவியங்கள் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் அவள் விபச்சாரியாக வெளியேறுகிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. டிரஸ் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ar-ரஜுல யல்பிசு லுபுஸத்தல் மர்ஆ வல் மர்அத்த யல்பிசு லுபுஸத்தர் ரஜுல். ஆணுடைய ஆடையை அணியக்கூடிய பெண்களையும் பெண்ணுடைய ஆடையை அணியக்கூடிய ஆண்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, எது யாருக்கு உண்டான ட்ரெஸ்ன்னு தெரியல. ஜீன்ஸும் டிஷர்ட்டும் யாருக்கு உண்டான ட்ரெஸ், முதல்ல அது சொல்லணும். அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். பட்டிமன்றம் வச்சு ஆணுக்கா பெண்ணுக்கா முடிவு பண்ண பிறகு வேணா நம்ம என்ன சொல்ல முடியும், இது ஆம்பளை ட்ரெஸ் அதனால பொம்பளை போடக்கூடாது, இது பெண்கள் ட்ரெஸ் அதனால ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சின்ன வயது பிள்ளைகளை, பெரிய பிள்ளைங்களை விட சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும். இப்போவே ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளுடைய குழந்தைகளை அழகு பார்க்கும் போது அந்த எண்ணங்களே பிள்ளைகளுடைய மனசுல நிறைஞ்சிருது. சில சமயத்துல அடம் பிடிக்குது, எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். இதே பழக்கம் தான் பெருசாகும் போதும் வளருது. எனவே சின்ன வயசுல இருந்து ஆண்களுடைய ஆடைகளை பெண்களுக்கு தருவதை பாதுகாக்கணும். இதுவும் பெண்களுடைய பர்தாவில் கட்டுப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் சமுதாய மக்கள் அனைவர்களையும் பத்தினித்தனமாக பர்தாவோடு முறையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.